அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன் எப்படி இருக்கும், எப்ப நடக்குதுன்றத பார்த்துடலாம். குரு பகவான் அதிசாரத்துல இருக்கும் போதே அவர் வக்ரம் ஆகுறாரு. அதனுடைய பலன் எப்படி இருக்கும்ன்றதும் பார்த்துடலாம். அதனுடைய கால அளவு எப்போன்றதையும் பார்த்துடலாம். இந்த மாற்றங்கள், இந்த வக்ரம், இந்த அதிசாரம் எல்லாம் உங்க ராசிக்கு என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்க போகுது, என்ன மாதிரி நன்மைகளை கொடுக்க போகுதுன்றத எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா சொல்றேங்க. குரு பகவான் இப்போ மிதுன ராசியில இருக்கிறார். உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில இருந்து இப்போ உங்க ராசிக்கே வரார். உங்க ராசியோடைய ஜென்மத்துல வரார். உங்க ராசிக்கு வரலாமான்னு கேட்டா தாராளமா வரலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இவர் குரு ஜென்மத்துல வந்தா நல்லது இல்லையே அப்படிலாம் உங்களுக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்லாம் எதுவும் வேணாம். குரு பகவான் உங்க ராசியில உச்சமாவார். கடகத்துலதான் அவரு 12 ராசிகள்ல உங்க ராசியில தான் அவர் தன் முழு பலத்தோட இருப்பார். அதாவது பூமிக்கு பக்கத்துல இருப்பார். மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடிய அமைப்புல இருப்பார். பேசிக்கா குரு பகவானுக்கு 5, 7, 9 பார்வைகள் இருக்குது. சோ இந்த உச்சம் நிலையில இருக்கும் போது அவருடைய பார்வையோடைய பலம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். குரு பகவான் கடகத்துல உச்சமா இருக்கிறவங்க நிறைய ரொம்ப செல்வாக்கா இருப்பாங்க. நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ் வச்சுன்னு இருப்பாங்க. பெரிய பெரிய பிசினஸ் மேனா இருப்பாங்க. பைனான்சியல்ல இருப்பாங்க. பைனான்சியல் செக்டார்ல லோன் கொடுக்குற இடத்துல இந்த மாதிரி பேங்க் வச்சு நடத்துறவங்க, அந்த காலத்துல எல்லாம் பேங்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாம் குரு பகவான் உச்சமா இருக்கிறவங்க. சோ உங்க ராசி ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, 12 ராசிகள்லயே நம்பர் 1 ராசி யாருதுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா கடக ராசி தான். ஏனென்றால் சந்திரன் அந்த இடத்துல ஆட்சி ஆகுவார். குரு பகவான் அந்த இடத்துல உச்சமாகிறார். 2 மாபெரும் சுபர், கஜகேசரி யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த சுபர்கள் அந்த இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதாலதான் 12 ராசிகள்லயே அதுவும் முக்கியமா சரராசியான இந்த கடகம் ரொம்ப சிறப்பு. சிம்மத்தை விட கடகம் ஒரு படி மேல, ரைட்டுங்களா? சோ இவரு இந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எல்லாம் அந்த இதுலதான் இருந்தாரு, சரிங்களா? ஓகே. இப்போ குரு பகவான் அக்டோபர் மாசம் 18ஆம் தேதி அதிசாரம் ஆகிறார். மிதுன ராசியில இருந்து உங்க ராசிக்கு வரார். இது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு ரொம்ப ஒரு குட் நியூஸ். குரு பகவான் உங்களுடைய 9ஆம் அதிபதி பலமாவறார், பாக்கியாதிபதி பலமாவறார். லக்னத்துல உட்கார்றது திடீர் பண வரவை ஏற்படுத்தும். கடகராசி அன்பர்கள் ஒரு 3 வருஷமா அஷ்டமத்து சனியோடைய பாதிப்புல இருக்கிறீங்க. 2025 மார்ச் மாசம் உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சது. முடிந்தாலும் ஒரு 3 மாசம் கழிச்சு திருப்பி சனி பகவான் வக்ரம் ஆயிட்டு திருப்பி போன அஷ்டமத்து சனி திருப்பி கொஞ்சம் கண்டினியூ ஆன மாதிரி ஆச்சு. சில பேருக்கு வாழ்க்கையில மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம், மே மாசம் எல்லாம் நிறைய மாற்றங்கள் நடந்தாலும் சில பேருக்கு அவர் திருப்பி வக்ரமானதால, சனி பகவான் வக்ரமானதால அந்த அஷ்டமத்து சனியோடைய அந்த கெடுபலனை அப்படியே ஃபேஸ் பண்ணினே இருந்தாங்க. அஷ்டமத்து சனி ஒரு கடுமையான காலகட்டம். அதெல்லாம் நீங்க பாத்தீங்க. கடந்த ஒரு 3 வருஷமா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. 2023 இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்றது உங்களுக்கு தெரியும். குடும்பம், வேலை, பொருளாதாரம், திருமண வாழ்க்கை, திருமணம் ஆவறதுல பிரச்சனை, எல்லா விஷயத்திலையும் எல்லா வயசுல எல்லா தரப்பினர்கள் இந்த டைம்ல ஒரு 3 வருஷம் வளர்ச்சி இல்லாம 3 வருஷம் ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இருந்தது. இப்போ சனி பகவான் நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார், சரிங்களா? சோ இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு உங்களுக்கு கம்ப்ளீட்டா அஷ்டமத்து சனியும் வக்ரமும் முடிஞ்சு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சோ அதுவும் நவம்பர்ல நடக்குது. குரு பகவானோடைய அதிசார பயிற்சி அக்டோபர் மாசம் 18ஆம் தேதி நடக்குது. இந்த அதிசார குரு பகவான் அக்டோபர் மாசம் 18 இருந்து டிசம்பர் மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அதை தொடர்ந்து குரு பகவான் இந்த அதிசாரத்திலேயே என்ன ஆகுறாருன்னு பாத்தீங்கன்னா வக்ரம் ஆகுறார். அது நவம்பர் 11ஆம் தேதி வக்ரம் ஆகுறார். வக்ர நிவர்த்தி பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும். சோ ஒரு 121 நாள் குரு பகவான் வக்ரமா இருக்க போறார். ஒரு 48 நாள் குரு பகவான் அதிசாரமா இருக்க போவார், ரைட்டுங்களா? சோ இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யும். அதை தொடர்ந்து உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பண்றது, வக்ர நிவர்த்தி ஆவது, அதுவும் உங்களுக்கு நன்மையை செய்யும். ஸோ 18ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாசம் 18ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அது குரு பகவானால. நவம்பர் மாசம் 28ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அது சனி பகவானால, ரைட்டுங்களா? சோ சனி பகவான் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா செயல்படுவார் கோச்சார அமைப்புல.
சனி பகவானுடைய அமைப்பு தான் எல்லாத்தையும் மாத்தி அமைக்கும். சனி பகவான் மட்டும் நல்ல பொசிஷன்ல வந்துட்டாருன்னா குரு பயிற்சியும் நல்லா வேலை செய்யும். குரு பகவானுடைய பார்வை இந்த மாதிரி உங்க ஜென்மத்துல வர்றது இதுவும் நல்லா வேலை செய்யும். செவ்வாயும் நல்லா வேலை செய்வாரு. ராகு கேதுவும் நல்லா வேலை செய்வாங்க. சுக்கிரன் புதன் அனைத்து பயிற்சியும் வந்து உங்களுக்கு நன்மையை செய்யும். ஸோ சனி பகவான் தடையை விலக்கி விட்டால் சனி கெடுத்தால் எவர் கொடுப்பாருன்ற அந்த கான்செப்டே இதுதான். சனி தடுக்கும் போது எந்த கோச்சாரத்தாலையும் கொடுக்க முடியாது, உங்க ஜாதகத்தாலையும் கொடுக்க முடியாது, உங்க தசாபுக்தியாலையும் கொடுக்க முடியாது. சரிங்களா? சோ அவர் நவம்பர் மாசம் 28 அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அது உங்களுக்கு பெரிய பிளஸ். சனி பகவான் 8ல இருக்கும் போது, ராசிக்கு 8ல இருக்கும் போது அஷ்டமத்து சனி. அவர் 9க்கு போன பிறகு பாக்கிய சனியாக மாறிடுவார். வாழ்க்கையில உங்களுக்கு நீங்க என்ன வயசுல இருக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன கோலோ, நீங்க எதை விரும்பிட்டு காத்துன்னு இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் படிப்படியாக. அதுக்கு இன்னும் சுவிட்ச் போட்டா மாதிரி நவம்பர் மாசம் 28 சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆன உடனே 29 எல்லாம் கிடைச்சிடாது. அந்த பலனை நீங்க அனுபவிக்கிறதுக்கு, ஒரு நல்ல பலனை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு 6 மாசம் ஆகும், ஒரு கெட்ட பலனை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு 6 மாசம் ஆகும். சோ அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக நல்ல பலன் ஏற்படும். பேசிக்கா குரு பகவான் வக்ரம் ஆவறது தப்பு. ஆனா அவர் உச்சத்துல வக்ரம் ஆவறது தப்பு கிடையாது. அந்த டைம்ல அவரு சில நாட்கள் வர்க்கோத்தமமா வேற இருக்கிறாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அக்டோபர் மாசம் 18 இருந்தே உங்களுக்கு மாற்றம், திடீர் பண வரவு, திடீர்னு கையில 4 காசு வர்றது, கரெக்டா தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பிளஸ் வந்து அதை தொடர்ந்து வக்ர நிவர்த்தி ஆவார் சனி பகவான். அது ஒரு நல்ல அமைப்பு. அதுக்கப்புறம் குரு பகவான் மார்ச் மாசம் 11 வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதுக்கப்புறம் இன்னமும் கொஞ்சம் நல்ல பலன். சோ படிப்படியாக அனைத்து கோச்சார நிலைமைகளும் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்குது. ரொம்ப ஒரு மேம்பட்ட அமைப்புல இருக்குது. இப்போ உங்களுக்கு திருமணம் ஆகலையா, திருமணம் கை கூட ஒரு அமைப்பு. உங்களுக்கு ஒரு வெளிநாட்டுல ஒரு வேலை, ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் 12ல தான் இருக்கிறாரு. அவர் யோகர். சோ அவர் 12ஆம் இடத்துலயும் இந்த கடகத்திலையும் இருக்கும்போது வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய அமைப்பு, ஊர் விட்டு ஊர் மாறக்கூடிய அமைப்பு. இப்ப நீங்க மதுரை, திருச்சி, திண்டுக்கல்ல இருந்தீங்கன்னா சென்னைக்கு போறது, பெங்களூருக்கு போறது, ஹைதராபாத் போறது, வீடு மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள். தொழில இருந்தீங்கன்னா தொழில முன்னேற்றம் அடைவது. இது வரைக்கும் தொழில் லாஸா இருந்ததுன்னா இதுக்கப்புறம் லாஸ் தடுக்கப்படும், லாஸ் குறையும். அதுக்கப்புறம் லாஸ் குறைஞ்சி ஈவனா இருக்கும். அதுக்கப்புறம் ஈவனா இருந்த பிறகு அந்த ப்ராஃபிட்னு பாப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஸோ படிக்கிற பசங்க இது வரைக்கும் ஏதாவது அரியர் வச்சிருந்தீங்க, ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா இதுக்கு மேல நல்லா படிப்பீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். திருமண வாழ்க்கையில பிரச்சனையா இருந்தவங்க, ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்குது, ஒரே சண்டையா இருக்குது, ஒரே சண்டை சச்சரவா இருக்குது, அம்மா வீட்டுல போய் ஒய்ஃப் இருக்கிறாங்க, கோச்சின்னு இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து மாறும். ரைட்டுங்களா? குழந்தை சம்பந்தமான விஷயமும் மாறும். வளர்ச்சி, முன்னேற்றம் படிப்படியாக ஏற்படும். ஏன்னா அஷ்டமத்து சனி முடிஞ்ச பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பாருங்க, உங்க ராசிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசி அஷ்டமத்து சனியில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏகப்பட்ட பேர் வந்து ஜாதகம் பார்த்தாங்க. இப்போ சனி பகவான் 9க்கு போன பிறகு ஒரு மிதுன ராசியும் கண்ணால பார்க்க முடியல. ஏன்னா வந்து அவங்களுக்கு நல்லது நடக்கும் போது அவங்க வந்து அந்த வேலையில பிஸியா இருப்பாங்க. ரைட்டுங்களா? கஷ்டம் இருக்கும் போதுதான் வந்து ஜோதிடம் பார்ப்பாங்க. ரைட்டுங்களா? சோ இதுதான் வந்து விஷயம். உங்களுக்கு எல்லாமே படிப்படியா மாறப்போகுது. சோ கடகராசிக்குங்க வருகின்ற இந்த அதிசார குரு பயிற்சியும் சரி, குரு பகவான் வக்ரம் ஆவதும் சரி, உங்க ராசியில வந்து உச்சம் ஆவறதும் சரி, சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆவறதும் சரி, எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். படிப்படியா உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். சில பேர் ரொம்ப பிரச்சனையில மாட்டின்னு இருக்கிறீங்க, நிறைய கடன் வாங்கிட்டு பிரச்சனையில இருக்கிறீங்க, பெரிய வம்பு வழக்குல இருக்கிறீங்க, பெரிய பெரிய சில அவமானங்களை சந்திச்சிருக்கீங்க, சில கோர்ட்டு கேஸ்ல மாட்டிருக்கீங்க. இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இதுல இருந்து வெளில வருவீங்க. சுவிட்ச் போட்ட மாதிரி ஒரே மாசத்துல இதெல்லாம் ஆகாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய அமைப்புகள் தொடங்கும். ரைட்டுங்களா? சோ இந்த பயிற்சி பலன்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது. பேசிக்கா கடகராசிக்கு சூப்பரா இருக்குதுங்க. கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.